நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆன்லைன் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜல்லிக்கட்டு பேரவை அமைப்பினருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு நடத்துபவர்களுக்கும் சரி, ஜல்லிக்கட்டு பிடிக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கும் சரி, ஜல்லிக்கட்டு வைத்திருக்கும் உரிமையாளர்களுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது ஆன்லைனுடைய இந்த அனுமதி பெறுவது. பல்வேறு சிக்கல்கள் அவங்க சந்தித்து வந்தாங்க. இன்று தற்போது அதற்கு விடிவு பிறந்திருக்கு என்று சொல்லலாம். முதல்வர் அவர்கள் அதாவது அந்த உத்தரவை ரத்து செய்துள்ளார்கள். இது குறித்து நம்மிடம் பேச ஜல்லிக்கட்டு பேருடைய தலைவர் ராஜசேகர் அவர்கள் இருக்காங்க. முதலானே வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றிட்டு பல்வேறு போட்டி நடத்திட்டு வர்றீங்க. இப்போது இது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். முகத்தில் எல்லா முகத்துலையும் பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்குது. இதில் நம்ம என்னென்ன சிக்கல்கள் சந்திச்சுட்டு வந்தோம்? முதல்ல ஜல்லிக்கட்டு நடத்துவது கிராம மக்கள்கிட்ட கடுமையான போராட்டம், கடுமையான சட்ட சிக்கலுக்கு இடையிலே ஜல்லிக்கட்டு நடத்தினோம். அந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி பெற்று நடத்தும் பொழுது அந்த ஆன்லைன் டோக்கன் என்று சொல்லி மாவட்ட நிர்வாகம் கொடுக்கும் பொழுது எங்களுடைய உறவுக்காரங்களுக்கோ, உள்ளூர் மாட்டுகளுக்கோ அல்லது பக்கத்தூர் மாட்டுகளுக்கோ நாங்கள் அழைப்பதற்கு கொடுக்க முடியலை. அதில் ஏகப்பட்ட வருத்தங்கள். நீ நினச்சா கொடுத்துருக்கலாம்ல, நீ நினச்சா எங்களை அழைச்சிருக்கலாம்லன்னு சொல்லி கருத்து வேறுபாடுகள், முட்டல் மோதல்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போக்கு விதமாக விழா குழுவினரே அந்த அனுமதி அட்டையை, இந்த டோக்கனை கொடுக்கறதுக்கு உத்தரவிட்டு அந்த ஆன்லைன் டோக்கன் என்பது அரசு நடத்தும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பொருந்தும். விழா குழுவினர் கிராம கமிட்டி நடத்துகிற விழா குழுவினை நடத்துவதாக இன்றைக்கு அரசாணை வெளியிடப்பட்டது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கால்நடைத்துறையிலே அரசு வேலை வழங்குவதிலே முன்னுரிமை வழங்கப்படும் என்று முதல்வர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் அந்த கால்நடைகளுக்கு அந்த பயிற்சி கொடுப்பதற்கும் அங்கே ஒரு மருத்துவ முகாம் ஒரு 2 கோடி செலவில் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த போல் ஜல்லிக்கட்டு சார்ந்த விஷயங்களுக்காக அனைத்து எங்களுடைய ஒரு கேட்டு 100% நாங்கள் கோரிக்கை வைத்ததை தமிழக அரசு கனிவோடு ஏற்று அதற்கு முன்னேற்பாடு செய்த மாண்புமிகு அமைச்சர் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியப்பன் அவர்களுக்கும், ஐயா பெரியசாமி அவர்களுக்கும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு சட்டமாக இயற்றி அந்த சட்டமன்றத்திலே அறிவிக்கை செய்து இன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜல்லிக்கட்டு வீரர்களும், ஆர்வலர்களும், விழா குழுவினரும் மற்றற்ற மகிழ்ச்சியிலே இந்த ஜல்லிக்கட்டு மறுபிறப்பிலே இன்று அக்கினி பிரவேசம் செய்து இந்த ஜல்லிக்கட்டு வந்திருக்கு என்பதை கூறி நன்றி கூறி இந்த தமிழக அரசுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. ஜல்லிக்கட்டில் எப்படி வெற்றி பெற்றார்களோ அதே போல் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வெற்றி பெற்று, அதே போல் இந்த குறிப்பாக ஆன்லைனுடைய அதே போல் பத்திரம் எழுத மாற்றி விதிமுறைகளில் மாற்றி உண்மையாலுமே இந்த விளையாட்டுக்கு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை இது ஒரு வீர விளையாட்டில் தமிழனுடைய பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்திற்காக முதல்வர் கொடுத்திருக்கக்கூடிய அரசாணை என்பது ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு மட்டும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு ஒரு சிறந்த ஒரு வரவேற்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவு அபிமன்யுடன் அன்பழகன்.